அந்த உழைப்பிற்கான பலன் வந்து சேரும். இது அறம் பேசுகின்றனா? இது உரம் போட்டு மரம் வளர்க்கிற மாதிரி தானா வளரும். நான் நினைத்து பார்க்கிறேன், சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வருது. ஏங்க கஷ்டப்பட்டாங்க படிக்கிறது, இஷ்டப்பட்டு படிக்கணுங்க. கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படிக்கணும். நான்லாம் இஷ்டப்பட்டு படித்தவ, இன்னைக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறேன். கற்ற கல்வியினால் கஷ்டப்படாமல் இருக்கிறேன். Where you want to be? எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் குழந்தையை எங்கே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறீர்கள்? நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்னுடைய சார்பில் நான் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் என் சகோதர சகோதரிகள் பேசியவர்கள். ஆயா என்கின்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி அவர்கள் ஏதோ ஒரு கிண்டலான வார்த்தையை செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள். நான் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன். எந்த ஒரு நிலையில் பணியாளர்களையும், எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரணமாக பேச்சளவில் கூட பயன்படுத்தக்கூடாது என்கின்ற சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து வருபவள் நான். இன்னொன்னு சொல்லக்கூடாது, கண்ணில்லை என்றால் அவர்கள் வாழவே முடியாது. வாழ முடியும். மாற்றுத்திறனாளிகளை எப்படி நீங்கள் அப்படி சொல்லிவிட முடியும்? அப்படி இல்லை. வள்ளுவன் சொல்லுகின்ற கண், கல்வி கண் என்பது நாட் பிசிக்கல், இட் இஸ் மெட்டாபிசிக்கல். கண் என்பது எப்படி பார்த்து போன்னு சொல்றாங்கல்ல, எதை பார்த்து போ என்கிறார்கள் என்பதில் யார் ஒரு தகுதி இருக்கிறதோ, புரிதலுக்கான தகுதி இருக்கிறதோ அவர்கள் கற்றவர்கள். கல்வி கூடத்தில் கற்றவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கற்றவர்கள். சில வார்த்தைகளை என் தோழமைகளே கவனம், எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது கல்வி கூடம். இந்த புத்தாண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னா, இந்த முதல் நாளில் இருந்தாவது நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு, நீ எங்கே இருக்க விரும்புகிறாய், அதற்கான பாதை இருக்கிறது, கண்டுபிடி, இந்த பாதையில் நட, யூ வில் ரீச் யுவர் கோல். இந்த நாட்டின் முதலமைச்சராக வர விரும்புகிறாயா, அதற்கென்ற ஒரு பாதை உண்டு, நட. நீ பிரதம மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா, நட. ஒரு பேராசிரியராக வர வேண்டுமா, ஒரு பேச்சாளராக வர வேண்டுமா, பாதை உண்டு, நட. பாதையை பிடித்துக்கொள். மாய மந்திரம்லாம் கிடையாது, எல்லாவற்றையும் அடையலாம், பாதை தெரிய வேண்டும். அந்த பாதையில் இருக்கக்கூடிய நேர்மையும் உழைப்பும் உங்களை அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு பயிற்சி கொள்ளுங்கள். Where you want to be என்பதில் தெளிவு. ரெண்டாவது क्वेश्चन சொல்றேன். இப்ப யாராவது இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு புதைச்சிருவாங்க. அப்பாவோ அம்மாவோ, தாத்தாவோ பாட்டியோ, மாமனோ மாமியோ, புள்ளையோ புருஷனோ, யாரோ புதைச்சிருவாங்க. எதற்காக நாம் இறந்ததற்கு பிறகு நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இன்றைய வாழ்க்கை அல்ல, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாளைக்கு. ஏன் ஏதோ சொல்லுவாங்க, அப்துல் கலாம் சார் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க, மேடையில் கூட கேட்டோம், நம்ம இந்த பட்டிமன்றத்தில் கூட வந்துச்சு. கலர் கலரா ஏவுகணை விட்டாரு. நான் சொல்லவா, அப்துல் கலாம் என் மனதில் நிலைத்த இடம் பெறுவதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம். அவர் அக்கினி பிருத்திவிலாம் விட்டதில்லை. அக்னி பிருத்திவிலாம் பெரிய மேட்டர். ஆக்சுவலா பொக்ரான் படிச்சு பாருங்க. பொக்ரான் வெடிச்சது இல்லையா, இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க அப்போ. அந்த வரலாறு படிங்க, சும்மா பட்டிமன்ற பேச்சாளர்களை கேட்டு போயிடாதீங்க, வரலாறு படிங்க. 3 மணி நேரம் எப்படி அவர் உலகத்திற்கு தெரியாமல் அதை வெடித்தார் என்றதா வரலாறு சொல்லுது. அவருடைய அக்னி சிறகுகளை படிச்சு பாருங்க, ஆத்தென்டிசிட்டியா படிங்க. அது ஒன்றுதாங்க தமிழ்நாட்டிற்கான ஒரே ஒரு அடையாளம், சிக்னேச்சர். கல்வி சிறந்த தமிழ்நாடு. இந்த உலகத்திலே இந்த தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற கல்வி சிறந்த தமிழ்நாடு. அடிப்படையில் உங்கள் குழந்தை எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நான் எங்க அப்பாவை நினைக்கிறேங்க. எல்லோரும் தான் அப்பாவை நினைப்பீங்க, நான் மட்டும் நினைக்கிறதுக்கு என்ன? நான் ஏதோ ஒரு குறும்பு பண்ணிட்டேன், பண்ணியிருக்க கூடாது, பண்ணிட்டேன். என் அண்ணன் வந்து நின்றுட்டார் 10ஆம் கிளாஸில். என்ன குறும்புன்னு கேட்குறீங்களா? வெளியில் இருக்கிற பொட்டி கடையில் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று தலையில் துணி இல்லாமல் கழுத்தில் துணியை மாட்டிக்கிட்டு பன்னீர் சோடா குடித்தேன். எங்கள் அண்ணன் பார்த்துட்டார். ஒழுக்கம் இல்லாமல் ரோட்டில் சுற்றுற உனக்கு இனிமேல் படிப்பு கிடையாது. வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் போட்டாச்சு, நடு ஹாலில் போட்டார். என்னை விட 4 வயசு பெரியவர் போட்டார். உள்ளே இந்த கெரோசின் எடுத்துகிட்டு வந்து அதில் போட போகிறார். எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்ட்டுங்க, மின்னல் மாதிரி வந்தாருங்க. வெளியில் 5 அடி தான் இருப்பார், குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா. என் அண்ணன் 6 அடி, எங்கள் அம்மா உயரம். நேராக வந்து சொன்னார், என்ன செஞ்சாவ? சோடா குடிச்சா. ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் செய்ய மாட்டா போனி. இல்லை இல்லை, அவள் இனிமேல் படிக்கக்கூடாது, அவளுக்கு இனிமேல் படிப்பு கிடையாது அப்படின்னு கொளுத்த நிற்கிறார் அண்ணன். எங்கள் அப்பா கோவமே பட மாட்டாருங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா தான் கோவப்படுவாங்க. எங்கள் அப்பா கோவப்பட தெரியாது. ஓடி வந்து எங்கள் அண்ணன் இங்கே இருக்கார், எங்கள் அப்பா நின்று ஒரு வார்த்தை சொன்னார்,
இப்படி அந்த விரலை சுட்டி இப்படி குத்தி சொல்கிறார். எங்கள் அண்ணனே இதை சொன்னார் என்கிட்ட. எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார், இவர் இல்லைனா நீ இல்லை, இவருக்காக துவா செய். என்ன சொன்னார் தெரியுமா? குத்தி, இங்கே பாரு, அவள் ஏன் பொண்ணு, அவள் உன் பொண்ணு இல்லை, அவளுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது என் கடமை, நான் பார்த்துக்கிறேன். அவள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. அவள் படிப்பா, அவள் படிக்கணும், இந்த வீட்டில் தான் படிப்பா, படிக்கிற அவள் இந்த வீட்டில் இருப்பா, இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா வெளில போ. எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் அண்ணன்கிட்ட. அந்த ஒற்றை சொல்லு இருக்குல்ல, நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வயசில் கூட தனியாக இறங்கி ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க தெரியாதுங்க எனக்கு, குடிக்க மாட்டேன், போக மாட்டேன். அப்பா சொன்னார், பயணத்தில் கூட உட்காந்துருப்பேன், எது பயணத்திற்கானதோ தேவையானது எடுத்துக்கிட்டு போவேன், யாராவது கூட இருந்தால் தான் போவேன். ஏதோ ஒன்று அப்பா சொன்னது சரியோ தவறோ, தந்தை எப்படி இருக்கணுமா இல்லை, என் தந்தையை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு படிப்பு தந்ததற்காக, இந்த தேசத்தின் தலைவர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு படிப்பு தந்ததற்காக, என் பள்ளிக்கூடத்தில் என் ஆசிரியர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு கல்வி தந்ததற்காக. எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இப்ப ஜெனரலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சத்தமா சொல்லலாம் இல்ல மனசுல சொல்லலாம். நான் டீச்சர் இல்லையா, ஒரு சின்ன டீச்சர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? ஆசிரியர். ஆசிரியர் அப்படின்னா சூப்பர் வேர்டு அது. ஆசுனா குற்றம், எரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்க நீங்கள் ஏதாவது பேப்பர் கொடுத்தா திருத்தி கொடுத்துருவாங்க. திருத்துறது எங்க தப்பு எது சரி எதுன்னு பிழை திருத்துகின்றவர்கள் ஆசிரியர்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆசிரியர்கள் கிட்ட விட்டீங்கன்னா பிழை திருத்த அனுமதியுங்கள். என் பிள்ளைய எப்படி சொல்ல போச்சு, 25 வருஷம் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சூப்பராக சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்னொரு முகம். 4 பிள்ளைங்களோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது, என் பிள்ளை பச்சை பிள்ளை, 4 பேருக்கு லீடரே அதுதான். எங்களுக்கா தெரியாது? நீங்கள் பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும், என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாட்ஷா. பாட்ஷா உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் எங்களுக்கு தான் தெரியும். உங்களை பிடிஏ மீட்டிங்கு கூப்பிட்டிங்கன்னா வாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா வாங்க, சொல்கிறத கேட்டுக்கோங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டிங்கன்னா உண்மை தெரியாது. மிக நுட்பமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு நகர்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு கேள்வி. வெளிப்படையாக சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லைனா சைலண்டாக கூட மனசில் கூட சொல்லிக்கோங்க. இங்கே விருத்தாச்சலத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி தானே? கைத்தட்டினா என்ன அர்த்தம்? உங்களை வச்சு சொல்லக்கூடாதுங்க, இல்லை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களை வச்சு சொல்லக்கூடாது. சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். 20 பேர் க்யூவில் நின்றுட்டுருக்கிறீங்க, ஒரு கவுண்டர் திறக்க போது கவுண்டரில் பொருள் வாங்குறதோ டிக்கெட் வாங்குறதோ ஏதோ ஒன்று, லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, 3 மணி நேரமாக நிற்கிறீங்க, பின்னால் க்யூ கூட்டிக்கிட்டே போது 20 பேர் நின்றுட்டுருக்காங்க, 3 மணி நேரமாக நிற்கிறீங்க. கதவு திறக்கிறதுக்கு ஆள் வந்து உட்காரும் போது ஒரு ஆள் உங்ககிட்ட ஓடி வரான். உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டவரோ பதட்டமாக இருக்கிறாரு, உடம்பு சரியில்லாதவங்க அல்லது தாய்மார், ஏதோ ஒரு தகுதி இருக்குது அவருக்கு, க்யூவில் நிற்க முடியாது, உங்ககிட்ட வந்து கெஞ்சுறார், ஐயா நான் போய் ஃபஸ்ட்டாலாம் வாங்கிக்கவா? உண்மை சொல்லுங்கள், முதியவர் குழந்தையை வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் நோயாளிகள் வந்து நிற்க முடியாது என்னாலன்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவீங்களா? நீங்கள் எங்கே நிற்பீங்க? கால் காட்டுங்க சார், அப்படியே விழுந்துடுறேன் நான். அடுத்ததாக தான் நிற்பீங்க, போன்னு நிற்பீங்க. நான் ஒன்று கேட்குறேன், அவன் நியாயமா நீதிமா, அவன் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறானே இங்கே நிற்கிறதுக்கு, நீங்கள் 2ஆவதா நிற்கிறதுக்கு 2ஆவதா 3 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறானே, அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா? உங்கள் இடத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்றால் எங்கே அவனால் நிற்க முடியாத அந்த 21வது இடத்திற்கு நீங்கள் போய் நிற்க வேண்டுமே தவிர கேட்காமல் அடுத்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் நாகரிகம். யாரும் விட்டு போக மாட்டோமே, அடுத்த கடைசிக்கு முன்னா பின்னால் இருக்கிறவங்களாம் அப்படின்ட்டு நிற்பாங்க. இந்த முறை இருக்கு இல்லையா, இந்த முறை தவறு. நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன்,
மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நான் அங்கே சொன்னேன். அப்போ ஒரு கலவரமான சூழல் அமைந்தது. நான் இது அப்படியே உங்ககிட்ட கடத்துறேன். யாரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலே தெளிவாக இருங்கள். நான் யாரை பின்பற்றணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள். அவருக்கு சரியான ஞானம் இருக்கா? அவருக்கு சரியான அறிவு இருக்கா? அவர் பின்னால போவதற்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ.